ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, இன்றைக்கி அருமையான ப்ரெட் ரோஸ்ட்டு நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது லஞ்சுக்காகவும் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம், குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் செய்யலாம். பாருங்கள், இதை இப்போ நீங்கள் ப்ரெட் ரோஸ்ட் இருந்தால் ப்ரெட் ரோஸ்ட்லேயும் கட் பண்ணிக்கலாம், செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தோசைக்கல்லையே செஞ்சு அருமையாக செஞ்சுருக்கேன். அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நம்ம வச்ச மசாலா. வாங்க, இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை அழுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு அரை துண்டு இஞ்சி துருவி சேர்த்துக்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன், இதையே சேர்த்துக்கலாம். போதும் வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதுங்க, ஏன்னா நம்ம ஏற்கனவே இன்னும் காயெல்லாம் வதக்க போகிறோம். ஈஸியாக டக்குன்னு நம்ம செஞ்சு கொடுத்துலாம். பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சு கொடுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இதை செஞ்சு கொடுக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. நம்ம கேரட்டும் குடமிளகாவும் சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் என்ன காய் இருக்கோ அந்த காய் அதை சேர்த்துக்கோங்க. நான் கேரட்டு குடமிளகா உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறேன். நீங்கள் பீன்ஸு பட்டாணி இந்த மாதிரி இருந்தால் கூட சேர்த்துக்கலாங்க, நம்ம விருப்பம்தான். இது கூட கார்ன் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இது கூட குடமிளகாயும் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு வச்சுக்கிறேன், இதோட சேர்த்துக்கலாம். கரெக்டாக இருக்கும். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா 1/2 ஸ்பூன். தேவையான அளவு உப்பு. ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சீரகப்பொடி சேர்த்துக்கலாம். இரு அவ்வளோதாங்க, ப்ரெட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ நம்ம இறக்கிக்கலாம். வீட்டில் பட்டர் இருந்தால் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நல்லா பட்டர் இது மேலே தடவிட்டு, ஏன்னா பெரியவங்களுக்கு இது நிறைய பேருக்கு பிடிக்காது. அதனால் குழந்தைங்கள் இருந்தால் இந்த மாதிரி பட்டர் வச்சு கொடுங்க. நம்ம பண்ணி வச்சுருக்க மசாலாவை இதில் ஃபுல்லாக வச்சுக்கலாம். எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி பரவி வச்சுக்கலாம். மேலே பட்டர் சீஸ் இருந்தால் இந்த மாதிரி இது மேலே வச்சுக்கோங்க. மேலே இந்த ப்ரெட்டை இது மேலே வச்சுக்கலாம். நான்
மேலே நெய்யோ பட்டரோ இருந்தால் இதில் தடவிக்கங்க. நம்ம அதை செஞ்சு வச்சுருக்கேன் ப்ரெட்டை இது கூட சேர்த்து அவ்வளோதாங்க. இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், அருமையான பிரெட் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி அருமையான பிரெட் ரோஸ்ட் ரெடி பண்ணியாச்சுங்க. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், டிஃபனாகவும் சாப்பிட்லாம். அருமையாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டாடா பாய்.